தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான பேசுப வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்கள் வாழ்த்து வருவதற்கு சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலிருந்து பேசுகிறார் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். The Lord speaks from his temple. பிரியமானவர்களே, அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆபகுக் 2:20. கர்த்தரோ வென்றால் தமது ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்கிறது. கர்த்தரோவென்றால் நமது ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஆலயத்திலிருந்து அவர் உடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கின்றன. சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன. பிரியமானவர்களே, அதற்குத்தான் நாம் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. 2 நாளாகமம் 7:15-16 இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆலயத்தில் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறது. 1 சாமுவேல் 1:7 ஆலயத்திலிருந்து அன்னாளின் கண்ணீரை கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆலயத்திலிருந்து கர்த்தர் கேட்கிறார், ஆலயத்தில் உள்ள ஜெபத்தை கேட்கிறார். 2 சாமுவேல் 22:7 சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. என் ஆலயத்திலிருந்து தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. தாவீதுக்கு உண்டான நெருக்கமான நேரங்களிலே, நெருக்கமான சூழ்நிலையிலும் கூட அவர் ராஜாவாயிருந்தும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தேவனுக்கு கொடுத்தார். 2 ராஜாக்கள் 19:19 எசேக்கியா ஆலயத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டார், ஆலயத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணினான். யோவேல் 1:14 உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடிவர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆகவே இந்த ஆலயத்தில், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கேட்கிறவர்களுமாய் இருக்கிறது. யோனா 2:7 என் விண்ணப்பம் அது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆலயத்திலிருந்து கர்த்தர் பார்க்கிறார், ஆலயத்திலிருந்து கர்த்தர் கேட்கிறான், ஆலயத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறான். எசேக்கியேல் 43:3-6 பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அவர் ஆலயத்திலிருந்து என்னோடு பேசுகிறதை கேட்டேன். பாருங்க, 1 சாமுவேல் 3:1-24 சாமுவேலோடு ஆலயத்திலிருந்து பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 4:23, மத்தேயு 9:35 இயேசு கலிலேயெங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கி. தேவனுடைய ஆலயம் தேவன் தங்கும் வாசஸ்தலம். பிரியமானவர்களே, ஆகவே தான் தேவனுடைய ஆலயத்திலே நாம் போகும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது தேவன் பேசுகிறதை நம்மால் கேட்க முடிகிறது, நம்மால் உணர முடிகிறது. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.